மேடம் எந்த கட்சி வின் பண்ணதோ நீங்க அங்க போயிடுறீங்க மேடம். இதுக்கு என்ன பதில் மேடம்? யோ நான் புள்ள குட்டிக்காரியா, எதிர்கட்சியில இருந்தா ஐடி ரைடு அது இது வச்சு செஞ்சிருவானுங்க. அங்க இருந்தப்போ நிம்மதியா ஒரு தொழில் பண்ண முடியல, ஏன் நிம்மதியா தூங்க கூட முடியல, நிம்மதியா ஒரு டூர் கூட போக முடியல. யோ நீ வேணா ஒரே கட்சியில இருந்து பாரு, அப்ப தெரியும் உனக்கு. ஏய் இங்க வாடியா, இங்க வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் டிவில வர பாரு, டிவில வர பாரு, டிவில அந்த இருக்கும் பாரு. ஆளுங்கட்சியா? அக்காவுடைய பாலிசியா ஆளுங்கட்சியில இருக்கிறதா? அக்கா புகழ் ஓங்குங்க. வழக்கம் போல ஓரமா நின்று பல்ல காட்டிட்டு இருந்திருப்பேன் டிவிக்காக. 10 வருஷம் ஆச்சு கட்சியில சேர்ந்து, இன்னும் கூட நின்று ஜாடா அடிச்சிட்டு இருக்கேன். நான் என்னடி பண்றது? எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா கட்சி மாறிடுறாங்க, மறுபடியும் எல்லா வேலையும் முதல்ல இருந்து செய்ய வேண்டியதா இருக்கு. நீ முதல்ல அவளை விட்டு வெளியே வா, அப்பதான் உருப்பிடுவேன். உருப்பெல்லாம் தான் இருந்தாலும் அக்கா விட்டு வர மனசு. சார் வாங்க வாங்க வாங்க, கண்ணன் சார் வாங்க 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 வாங்க, நம்மளுக்குள்ள உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதாவது சார், அக்கா கட்சி மாறினதுல இருந்து ஒரே போனாத்தான் சார் வந்துகிட்டு இருக்கு. பசங்க எல்லாம் ஒரே கன்ஃபியூஸா இருக்கானுங்க, எந்த கட்சியில இருக்கோம்னே தெரியல. ஏய் கண்ணே வந்திருக்காப்ல, டீ போட்டு கொண்டு வாடி. டீ குடிக்கிறீங்களா? வேணாமா வேணாமா. டேய் டில்லி, நீ அந்த சின்ன வயசுல காணாம போனது தானே? அப்படியே இருக்கடா, ஆளுதான் கொஞ்சம் லைட்டா வளர்ந்துருக்க, முகமெல்லாம் ஒரே பாரு. அப்புறம் சார், பையனுக்கு எஜுகேஷன் லோன் விஷயமா தானே? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ மேனேஜருக்கு போனை போட்டுருவோம். சார் ரகு ஸ்பீக்கிங் சார். என்னங்க உங்க மேடம் இப்படி பண்ணிட்டாங்க? அக்கா ஒரே பண்ணு தான் சார். கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, பச்சோந்தி பிரேமான்னு. சார் வேற ஒன்றும் இல்லை சார், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட பையன் பேரு டில்லி, அவனுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் விஷயமா வர சொல்லணும், வர சொல்லியிருந்தே வந்திருக்காங்க. அனுப்பவா சார்? அனுப்பிச்சு விடுங்க, பாரி வழங்கிடுவோம், அதுக்கு தானே பேங்க் இருக்கு. பையன் ஜட்டியில உச்சா போன காலத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியும். இப்ப ஏதோ காலேஜ் படிக்கிறேன்னு வந்து நிக்கிறேன். காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு சார். அக்கா அடுத்து எந்த கட்சிக்கு ஓட போதோ தெரியல, அதைத்தான் சொல்றேன் சார். சரிங்க சார். சரி கௌசிக், காஃபி ஆடுதுப்பா, குடிச்சு தொலைப்பா. டில்லி, அப்பாவை பாத்தியா? எது சொன்னாலும் 2 தடவை சொல்றாரு. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாம்மா வேண்டாம்மா. மேனேஜரை பார்க்குறீங்களா? சரிங்க சார் சரிங்க சார். எப்படி சொல்றாரு பாத்தியா? எல்லாமே ஒரு பணிவு தான்டா, அந்த பணிவு தான் அவர்கிட்ட பிடிச்சது. டேய், சைக்கிள் எடுத்து நேரம் பேங்க் வந்துடு. பா நான் ஆட்டோலே வரேனே, பக்கத்தில் தானே. ஏன் சைக்கிள் என்ன பிரச்சனை? கண்ணா வழக்கமாக அவன் ஃபேமிலி ஆட்டோவில் கூட்டிகிட்டு போக மாட்டான், ஏன்னா அவன் ஃபேமிலி முன்னாடி போலீஸ் அவனை ஹராஸ் பண்ணிடுவோங்கிற பயம். இந்த ஆழமான வேதனை இந்த மரமட்டைக்கு புரியல. இவங்க அப்பா ஒரு லூஸாக இருப்பாரோன்னு நினச்சேன் தினேஷ். சரி, சின்ன வயசில் நாம் நினச்ச மாதிரி நம்ம அப்பா கெத்து இல்லையோன்னு தோண ஆரம்பிச்சு. பேங்க்கும் வந்துச்சு. சார் ரகு சார் எஜுகேஷன் லோன் விஷயமா சொல்லியிருந்தாங்க. யாரு? ரகு சார். ஓ ஆமாம் ரகு. ஃபோனில் இந்த எஜுகேஷன் லோன் விஷயமா. யாருக்கு? பையனுக்கு தான் சார். பேரு? தினேஷ் சார். என்ன படிச்சிருக்க? +2ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். எவ்வளோ மார்க்கு? 1125 சார். கேபினுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாயா. 1125 சார். சார் என்னோட +2 மார்க்கு. பா ரொம்ப தலைவலியாக இருக்கு, இன்னொரு காப்பி எடுத்துட்டு வா. ஆ +2ல் 1125 சார். என்ன படிக்க போகிற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இப்படி படித்தா மற்ற கோர்ஸில் யார் படிப்பா? எவ்வளோ வேணும்? ஃபுல் அமௌண்ட்டு சார். எதுவுமே சேர்த்து வைக்கலையா? இல்லை சார், அது ஆட்டோ ஓட்டுறது வீட்டு செலவுக்கே சரியாயிருச்சு சார். லைஃப் லாங்காக ஆட்டோ தான் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. 3 வீலர் தான், 4 வீலர் கிடையாதா? வேறு எதுக்கு ட்ரை பண்ணலையா? இல்லை சார்.
எப்படி கடன் அடைப்பீங்க? சார் ஆ முதல்ல லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லுங்கள் சார், அதை ரெடி பண்ணுறோம். ம் இந்தா லோன் கிடச்சிடல சார். ஏன்பா இதுக்கெல்லாமா கட்சிக்கார்ட்ட போவேன்? இல்லை சார், அவருக்கு எங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு சார். அது இல்லாமல் அவருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல செல்வாக்கு இருக்குது சார். அவருக்கு ஏன்பா உனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இந்த லைக் வாங்குறது, மீம்ஸ் போடுறது, டிக்டாக் போடுறது இந்த பழக்கம்லாம் உண்டா? இல்லை. ஏன்னா இந்த காலத்து பசங்க இதில் டிக்டாக் போடுறது, மீம்ஸ் இதுலேயே தான் லைஃப் வீணாக போகுது. அதுக்காக சொல்கிறேன்.